அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். நம்மளை காக்கும் தெய்வம் உலக நாயகியான பராசக்திக்கு 51 சக்தி பீடங்கள் இருக்குது. முதல்ல சக்தி பீடம்னா என்ன, அது எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். தக்ஷன் ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு பண்ணி பொண்ணு தாட்சாயினி தனக்கு இஷ்டமில்லாத சிவபெருமானை கல்யாணம் பண்ணிட்டான்னு அவளுக்கு அழைப்பு விடாமல் மற்றவ எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக நடத்தின்னு இருக்காரு. அந்த யாகத்திற்கு தாட்சாயினி புறப்படுற நேரத்தில் பரமசிவன், நீ யாகத்துக்கு போனால் அவமானப்பட்டு திரும்பி வருவ, அதனால் போக வேண்டான்னு சொல்லியும் கேட்காம யாகத்துக்கு போய் எங்களை ஏன் கூப்பிடலேன்னு வாக்குவாதம் பண்ணி தட்சன்கிட்ட அவமானப்பட்டு அந்த அக்னி குண்டத்திலேயே விழுந்து இறந்து போயிடுறான். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் தன்னோட நெத்திக்கண் தீப்பொறியிலிருந்து வீரபத்திரனை வரவழைச்சு தட்சன் யாகத்தை தடுத்து அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் சொன்னபடியே தனது சகாக்களோடு போய் யாகத்தை துவம்சம் பண்ணி தட்சனையும் வதம் பண்ணிடுறார். சிவபெருமான் தட்சன் இடத்துக்கு வந்து தாட்சாயினி உடம்ப தன்னோட தலைமையில் வச்சுட்டு ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுடுறார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவர்கள் ரொம்ப பயந்து போய் விஷ்ணு கிட்ட போய் சொல்கிறார். உடனே விஷ்ணு தன்னோட வலது கையில் இருக்கிற சக்கராயுதத்தால் தாட்சாயினி உடம்பை சேதப்படுத்தியதால் அது துண்டு துண்டாகி லோகத்தில் பல இடங்களில் உடல் பாகங்கள் செதறி விழுந்துடுத்து. அப்படி விழுந்த ஒரு இடமும் ஒரு சக்தி பீடமாக மாறிடுத்து. சக்தி பீடம்னா அம்பாள் நிரந்தரமாக அமரக்கூடிய அரியணை. அம்பாளுடைய உடல் பாகம் பல இடங்களில் விழுந்திருந்தாலும் 18 பாகங்கள் தென்னிந்தியாவில் விழுந்து சக்தி பீடங்களாக மாறியிருக்கு. அந்த பீடங்கள் பெயர்களை இப்போ பார்க்கலாம். அர்த்தநாரி பீடம், காமகோடி பீடம், மந்திரினி பீடம், சேது பீடம், ஞான பீடம், அரணை பீடம், கமலை பீடம், குமரி பீடம், விஷ்ணு சக்தி பீடம், காளி பீடம், பராசக்தி பீடம், சாயா பீடம், விமலா பீடம், காந்தி பீடம், பிரணவ பீடம், தர்ம பீடம், இஷி பீடம், வீரசக்தி பீடம். இந்த சக்தி பீடங்கள் எந்தெந்த கோவிலில் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் பீடம் அர்த்தநாரி பீடம். சொர்ண ரேகையோடு இருக்கிற சிவபெருமான் சுயம்புவா வெளியில் வந்து லிங்கத்தின் ஒரு பகுதியை துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிங்கிற 3 பேரையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற மூகாம்பிகைக்கு கொடுத்து மறுபாதிய சிவனாகவும் நமக்கு அருள் புரிகின்றார். ஆதிசங்கரருக்கு அம்பாளே நேரில் வந்து சொன்னதால் பிரதிஷ்டை பண்ணின தெய்வம். இந்த கோவிலில் துவதஸ்தூம்பம், அது பக்கத்திலேயே 1000 விளக்குகள் ஏற்றக்கூடிய விளக்குத்தூண் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கும் சௌபர்ணிக்க நதிக்கரையில் தான் தாய் மூகாம்பிகை அருள் பாலிக்கிறாள். சௌபர்ணிக்கன்கிற கழுகு இந்த இடத்துல தவம் பண்ணி மோட்சம் அடைஞ்சதுனால இந்த நதிக்கு சௌபர்ணிக்கான்னு பேர் வந்தது. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் குந்தபுரா தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை தான் அர்த்தநாரி பீடத்துக்கு உரியவள். 2வதாக காமகோடி பீடம். இந்த பீடத்துக்கு உரியவள் காஞ்சி காமாட்சி. இந்த கோவில் இடது பக்கம் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு மேலே உள்ள கோபுரத்தோட அமைப்பு பைரவர் சம்பந்தப்பட்ட சிலைகளையும், வலது பக்கத்தில் துர்க்கையம்மன் சன்னதிக்கு மேலே உள்ள கோபுர அமைப்பு துர்க்கையம்மன் சம்பந்தப்பட்ட சிலைகளையும் அமைத்திருப்பது பிரமிப்பான விஷயம். இந்த இடத்துக்கு காமாட்சி எப்படி வந்தான்னு பார்க்கலாம். பண்டாசுரன்கிற அசுரன் ரொம்ப நாள் தவம் இருந்து தனக்கு இறப்பே வரக்கூடாது, அப்படி ஒரு நிலை வந்தால் ஒரு 9 வயசு சிறுமியால் தான் ஏற்படணும்னு வரம் வாங்கிட்டான். அந்த ஆணவத்தில் இனிமேல் நமக்கு இறப்பே கிடையாதுங்கிற பெருமிதத்தோட தேவர்களையும் ரிஷிகளையும் ரொம்ப குழம்பப்படுத்திட்டு வந்தான். அவனுக்கு பயந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற சண்முக மரத்தில் கிளி வடிவத்தில் வசிச்சுட்டு இருக்கிற தேவர்களும் ரிஷிகளும் அம்பாள் கிட்ட முறையிடுறா. அம்பாள் 9 வயசு சிறுமியாக அவதாரம் எடுத்து கைலாயத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கிற பண்டாசுரனை வதம் செஞ்சு அவனோட உடம்பை காஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இவனை இங்கேயே குழியை தோண்டி புதைச்சிடுக்கோன்னு சொன்ன உடனே தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ யாருன்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிறுமி காயத்ரி மந்திரத்தில் வர 24 அக்ஷரங்களை 24 தூண்களாக மாற்றி ஒரு மண்டபம் கட்டி அது கதவு போட்டு மூடிட்டு அன்றைக்கி ராத்திரி பூரா காயத்ரி ஜபம் பண்ணிட்டு காலம்பரை எழுது மண்டபத்தை திறந்து பாருங்கோ, அப்போது நான் யாருன்னு தெரியும்னு சொல்கிறா. அந்த சிறுமி சொன்னபடியே அவர்களும் செஞ்சு காலம்பரை எழுந்து பார்த்தா பிரத்யட்சமாக அன்னை காமாட்சி அமர்ந்த குளத்தில் காட்சி தரா. இவ்வளோ சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் அமர்ந்த பீடம் காமகோடி பீடம். அம்பாள் காமகோடி பீடத்தில் உட்காந்துருக்கிற அழகு பார்க்க கோடிக்கான் வேணும். 3வதாக மந்திரினி பீடம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தமானது. இது வரைக்கும் சிவபெருமான் தான் சிவம்புவா வெளியில் வரதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே மேனை போல கண்களையுடைய மீனாட்சி சிவம்புவா வந்திருக்கா. இந்த கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு முதல்ல அலங்கார அர்ச்சனை பண்ணிட்டு தான் சிவபெருமான் சுந்தரேஸ்வரருக்கு ஆராதனை பண்ணுவாள். இந்த கோவில் பொற்றாமரை கோலம் ரொம்ப பிரசித்தம். சிவபெருமான் பல திருவிளையாடல் செஞ்சிருந்தாலும் இந்த கோவிலில் 64 திருவிளையாடல்கள் செஞ்சிருக்கார்.
இந்த தலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் ரொம்ப சிறப்பாக அமர்க்களமாக நடக்கும். மீனாட்சி அம்மன் நிறம் பச்சைங்கிறதுனால அவளுடைய திருமேனியை மரகதத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அம்மன் வலதுகால் கொஞ்சம் முன்னே வச்சாப்போல நிற்கிற அமைப்பு நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர மாதிரியும், சொன்னதை திருப்பி சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால்தான் நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே மீனாட்சி கிட்ட சொல்லும் கிளிப்பிள்ளையை தன்னோட வலது தோளில் வச்சிட்ருக்கான்னு சொல்கிறா. இன்றைக்கும் மதுரையில் மீனாட்சி ஆட்சி புரியறதுனால அந்த தலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்புகள் கொண்ட மீனாட்சி அம்மன் அமர்ந்த இடம்தான் மந்திரணி பீடம். 4வது பீடம் சேது பீடம். பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி அருள்வாளிக்கும் ராமேஸ்வரம். ராமன் ராவணன்கிட்ட இருந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை சமகாரம் பண்ணின பாவத்தை போக்க இந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற மண்ணால் ஒரு சிவலிங்கம் உருவாக்கி அதுக்கு பூஜை பண்ணி தன்னோட பாவத்தை போக்கின்றார். ராமர் சிவபெருமான் பூஜித்த தலங்கிறதுனால இந்த இடத்துக்கு ராம ஈஸ்வரம்னு பேர் வந்தது. அது இப்போது ராமேஸ்வரம்னு ஆயிடுத்து. இந்த தலத்தில் 22 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. அது என்னென்ன இப்போ பார்க்கலாம். மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், பிரம்மஹர்த்தி விமோச்சன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவதீர்த்தம், சத்திய அமிர்த தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கடைசியாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணின கோடி தீர்த்தம். இத்தனை தீர்த்தங்களிலே நீராடினா நமக்கு இருக்கிற அத்தனை தோஷங்களும் நீங்குங்கிறத நம்பிக்கை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற சமுதிரத்தையே அக்னி தீர்த்தமாக பக்தர்கள் வழிபட்டு வரா. ஏன்னா தன்னிடத்தில் சீதை அக்னி பிரவேசம் செஞ்ச பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அக்னி பகவான் இந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணாராம். அதனால் இந்த சமுத்திரத்துக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வந்துடுத்து. காசி யாத்திரை போகிறவா முதல்ல ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த அக்னி தீர்த்தத்தையும் மண்ணையை எடுத்துகிட்டு போய் காசியில் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செஞ்சு எடுத்துகிட்டு போன மண்ணையும் கங்கையில் கரைச்சிட்டு அங்கே இருந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ தான் காசி யாத்திரை பூர்த்தியாகும். எத்தனை சிறப்பு வாய்ந்த தலத்தில் இருக்கிற அம்பாள் பர்வதவர்தினி தான் சேது பீடத்திலிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். 5வதாக ஞானபீடம் அகிலாண்டேஸ்வரி திருவானக்காவல். காவேரி கரையில் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் சோழ மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோவில் திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதை விட சிறப்பு, அந்த கோவில் கட்டிட வேலை பார்த்தவளுக்கு கூலியாக கொடுத்த விபூதி பொட்டலம் அவள் ஆற்றுக்கு போய் பொட்டலத்தை பிரித்து பார்த்ததும் அது தங்கமாக மாறி இருந்து தான். பஞ்சபூத தலங்களில் இது நீர்த்தலம். கோவிலின் தலவிருட்சம் நாவல் மரம். ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவி வந்து தன் பக்கத்தில் உட்காந்தது கூட தெரியாமல் அவர் கண்ணை மூடிண்டு தியானத்திலேயே இருந்தார். நான் வந்தபோது ஏன் தியானத்திலேயே இருந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு இது யோகம்னு சொன்னதும் அன்னைக்கு ஒன்றும் புரியாத நிலையில் பரமசிவன் பார்வதி கிட்ட பூ உலகத்தில் காவேரி கரையில் இருக்கிற ஜம்புவனம் போய் தவம் பண்ணு, தக்க நேரம் வந்து நானே அங்கே வந்து சொல்கிறேன்னு அனுப்பி வைக்கிறார். இந்த தலத்தில் சிவன் குருவாக வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணினதுனால உபதேச தலமாக இருக்குது. ஜம்பு மாதவ முனிவர் வழிபட்டதால் இந்த தலத்துக்கு ஜம்புஸ்தலம், ஜம்புகேஸ்வரம்னும் சிவனுக்கு ஜம்புகேஸ்வரர்னும் பேர் வந்தது. இருக்கும் சிவன் சன்னிதியில் எப்போதும் ஊற்று நீர் சுரந்து கொண்டே இருக்கும். இந்த நுழைவாழியில் ரொம்ப சின்னதாக இருக்கும். நன்னா குனிஞ்சு பணிவோடு தான் சன்னதிக்குள்ளே போக முடியும். அப்படி போக முடியாத சிவபெருமானுக்கு நேராக இருக்கிற 9 துவாரங்கள் வழியாக அவரை தரிசிக்கலாம். அப்படி தரிசித்து பார்த்தால நம்ம உடம்புல இருக்கிற 9 துவாரங்களையும் அடக்கி வழிபடணும்னு சொல்கிறா. நாள்தோறும் பகல் 12 மணிக்கு உச்சிகால பூஜை சிவன் சன்னதியில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது. சிவனுக்கு அம்மனே வந்து பூஜை செய்கிறாங்கிறதுனால கோவில் அர்ச்சகர் புடவை கட்டிட்டு பூஜை பண்ணுறதை பார்க்கும்போது பக்தி பரவசமாக இருக்கும். இந்த கோவில் 4வது பிரகாரத்தில் பிரதட்சிணம் வரும்போது அங்கே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டப தூணுக்கு நடுவில் நின்று பார்த்தா அந்த கோவிலோட அத்தனை கோபுர தரிசனங்களையும் பார்க்கலாம். தெற்கு கோபுர வாசலில் சிவபெருமான் குபேரலிங்கமாக காட்சி தரார். இவருக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடக்கும். சிவனுக்கு பிரதோஷம், சிவராத்திரி, திருவாதிரை போன்ற நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடக்கும். இங்கே உள்ள அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஆரம்பத்தில் ரொம்ப உக்கரமாக இருந்தாள். அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் அம்பாளோட உக்கரத்தை போக்க ஸ்ரீசக்கரம், சிவசக்கரம்னு 2 சக்கரங்களை உருவாக்கி அந்த தலம் நீர்த்தலமாக இருந்ததால் கீழே எங்கேயும் பிரதிஷ்டை பண்ண முடியாததால் அந்த 2 சக்கரத்தையும் அம்பாள் காதில் தாடாங்கமாக அணிவிச்சு அம்பாள் எதிரிலேயே மூத்த மகன் விநாயகரை உட்காத்தி வச்சு அம்பாளுக்கு பின்புறம் இளைய மகன் முருகனை உட்காத்தி வச்சு அவளோட உக்கரத்தை குறைச்சி சாந்தப்படுத்தினார்.
இந்த கோவில் அம்பாளுக்கு நவராத்திரி 9 நாள் 9 விதமான அலங்காரங்கள் பண்ணிட்டு கண்ணாடி சேவையுடன் உலா வந்துட்டு சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்ட கொலு மண்டபத்தில் உட்காந்து நமக்கு காட்சி தருவாள். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தான் ஞானப்பீடத்தில் உட்காந்துருக்கா. 6வது அரணைப்பீடம் திருவண்ணாமலை அபித குஜாம்பாள். பஞ்சபூதங்கள் அகனித்தலமாக இருக்கிற அந்த திருக்கோவில் 25 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த தலத்தை நினச்சாலே முக்தி. திருவண்ணாமலை 2668 அடி உயரம் கொண்டது. 8 கிலோமீட்டர் மேலே ஏறினா தான் மலை உச்சிக்கே போக முடியும். இது திருக்கார்த்திகை தீபத்தின் போது இந்த மலை உச்சியில் ஏறி தான் தீபத்தை ஏற்றுவாள். இந்த தீபத்துக்கு ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர்லாம் சொல்லுவாள். இந்த தீபம் ஏற்றும் போது தான் நாமளும் ஆற்றுல தீபம் ஏற்ற ஆரம்பிப்போம். இந்த தளத்தில் ராஜகோபுரம், அம்மணி கோபுரம், வள்ளல் மகாராஜா கோபுரம், கிழக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம்னு 9 கோபுரங்கள் இருக்குது. இந்த 9 கோபுரங்களில் அம்மணி அம்மாங்கிற பெண்மணி தன்னோட முயற்சியாலும் செல்வந்தர்கள் உதவியாலும் 171 அடி உயர கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்கா. இந்த கோவிலில் கிரிவலம் ரொம்ப பிரசித்தம். முதல்ல இதை ஆரம்பித்து வச்சவா யாருன்னு பார்க்கலாம். ஒரு தடவை கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமான கண்ணை விளையாடின சமயத்தில் லோகமே இருண்டு போயிடுது. உடனே சிவனுக்கு கோபம் வந்து பூலோகம் போய் தவம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறார். அப்போ தான் இந்த இடத்துக்கு வந்து அண்ணாமலையாக உருவம் எடுத்திருக்க சிவபெருமானை பிரதட்சணம் பண்ணி அவரோட கோபத்தை தணித்து சிவனோட உடம்புல ஒரு பாதியை தனக்கு தரும்படி கேட்டுனதுனால தன்னோட இடப்பகுதியை சக்திக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி தரார். தேவி ரொம்ப மகிழ்ந்து போய் என்னை போல் இந்த மலையை யார் சுற்றி வராளோ அவளுக்கு வேண்டிய வரம் கொடுக்கணும்னு வேண்டின்றதுனால பக்தர்கள் எல்லோரும் கிரிவலம் பண்ண ஆரம்பித்து நல்ல பலனையும் அடைஞ்சிட்டு வரா. நாம் கிரிவலம் வரும் வழியிலேயே இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம்னு 8 லிங்கங்களை நம்ம தரிசிக்கலாம். கிரிவலம் கிளம்புறதுக்கு முன்னால் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பூத நாராயணரை தரிசித்து உத்தரவு வாங்கிட்டு வரும் வழியில் ரெட்டப்பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் தரிசிச்சுட்டு அப்புறமா தான் 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரணும். இங்கே ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வருது ரொம்ப விசேஷம். அதுலேயும் சித்ரா பௌர்ணமியில் வலம் வருது நல்ல பலனை தரும். இந்த கோவிலை பல மன்னர்கள், ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள் பல பேர் போட்டி போட்டுட்டு கட்டி முடிச்சிருக்கா. இப்படிப்பட்ட புண்ணிய தலத்தில் இருக்கிற உண்ணாமலைங்கிற அபித குஜாம்பாள் அரணைப்பீடத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அடுத்த வீடியோவில் அடுத்த 6 பீடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.